ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் யோபு 36:5. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? மேரி தன்னுடைய புருஷன் நிமித்தம் ரொம்ப வேதனைப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு, இனிமேல் உங்கள் வீட்டுக்கு நான் வரவே முடியாது, எனக்கு நீங்கள் தேவையே இல்லைங்கிற மாதிரி பேசினான். இதை கவனித்து அவளுடைய அம்மா சொன்னாங்க, இங்கே பாரு மேரி, நாம் நிறைய விளக்கங்களை உன்னுடைய வீட்டாருக்கு கொடுத்துருந்தோம். ஆனாலும் அவங்களுடைய இருதயம் உன்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கல. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீ எந்த விதமான நூலகத்துக்கும் போயிருந்தாலும் நீ என்ன புத்தகத்தை எடுத்து படிச்சிருக்கிறியா? இதே மாதிரி தான் மனுஷங்களுடைய உணர்வுகளும் இருக்குது. எவ்வளோ விளக்கம் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் புரிந்து கொள்ளாமல் ஒதுக்கப்படுறது புத்தகங்களை மட்டும் இல்லை, மனுஷங்களுடைய உணர்வுகளையும் தான். நீ இப்பவும் கூட அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்காமல் பேசுகிற. நாம் எந்த அளவுக்கு பாவத்தை நிமித்தம் இருந்தாலும் கூட இயேசு நம்மளை புறக்கணிச்சாரா? நம்மளை வேண்டான்னு அப்புறப்படுத்தினாரா? அவர் இப்பவும் கூட உன்கிட்ட சூழ்ந்து நிற்க தானே செய்கிறாரு. கொஞ்சமாவது யோசிச்சு பாருன்னு அவங்க அம்மா விளக்கம் கொடுத்தாங்க. அப்போ கொஞ்ச நிமிஷம் அமைதியாக இருந்தா மேரி. திரும்ப மேரியோட அம்மா பேசினாங்க, நீ யாரையுமே புறக்கணிக்கக்கூடாது. இந்த பூமியில் நம்ம வாழ வச்சது நம்மளுடைய இயேசு தான். அப்படி இருக்கும்போது இயேசு எந்த வழியில் நடத்தினாரோ அதே மாதிரி நீயும் நடத்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்குது. நீ சும்மா அவரை விட்டுட்டு வந்துட்டேன்னா இந்த வீட்டில் நீ நிம்மதியாக இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருன்னு சொன்னாங்க. இது எல்லாமே மேரி கேட்டு கூட எனக்கு இந்த மாதிரி பொறுமையாவோ இல்லை அவங்க கூட எந்த நேரத்திலும் பொறுமையாக அமைதியாக பேசலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசினான். இது கேட்டு அவளுடைய அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இவகிட்ட பேசி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜெபம் பண்ண ஒவ்வொரு நாளும் அவளுடைய இருதயம் தூண்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அவளாவே மனமும் முழங்கால் படியிட்டு அன்றைக்கு காலையில் தன்னுடைய பாவங்களையும் தன்னுடைய இருதயத்தின் வியாகுலங்களையும் எல்லாவற்றையும் இயேசு சுவாமிகிட்ட ஒப்பு கொடுத்தான். இயேசப்பாவும் அவளுடைய இருதயத்தை பலப்படுத்தினாங்க, பக்குவப்படுத்தினாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்னு சொல்லி எல்லாவற்றையும் காண்பிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா மேரிக்கு எல்லா விஷயங்களும் புரிய வந்தது. இது எல்லாமே சாத்தானுடைய சேஷ்டைகள்னு. அதனால் தன்னுடைய குடும்பத்துக்கு நேராக திரும்பியும் அவள் பிரயாணம் பண்ண ஆரம்பித்தான். ஆனால் முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ மேரியோடைய குணநலன்களில் ரொம்பவே வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாங்க அவங்களுடைய குடும்பங்கள். அப்போ தான் அவளுடைய இருதயம் சொல்லிச்சு, நம்மளை யாரையுமே இயேசு புறக்கணிக்காத போது நாம் யாரையும் புறக்கணிக்கக்கூடாது. அவர் நமக்கு ரொம்பவே மகத்துவமாக இருக்கார், அவர் உன்னதமானவர் அப்படின்னு சொல்லி எப்போவுமே இயேசுவை முன்னிட்டு அவள் வாழ ஆரம்பித்தா. அதுக்கப்புறமா அவளுடைய வீட்டில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஒவ்வொரு விதமான காரியத்தையும் இயேசு சாமிகிட்ட ஒப்பு கொடுத்தா. அதுக்கப்புறம் அவள் நிம்மதியாகவும் ஆயிட்டா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இதே மாதிரி புத்தகங்களையும் நம்ம ஒதுக்குறோம், மனுஷனுடைய உணர்வுகளையும் நம்ம ஒதுக்குறோம். ஆனால் இயேசு யாரையுமே புறக்கணிக்கலை. இந்த உலகத்தில் எவ்வளவோ பாவிகளாக இருந்தாலும் அவர் நேசிக்க தான் செஞ்சார். ஆனால் பாவத்தை மட்டும் அவர் வெறுத்தார். இப்பவும் கூட நம்மளுடைய தேவன் மகத்துவமானவர் தான். அவர் மன உருக்கத்தில் கூட ரொம்ப பெரியவர். அவருடைய உருக்கத்துக்கு ஈடிணை எதுவுமே கிடையாது. அதனால் நாம் தெளிவாக கர்த்தர்கிட்ட நம்மளை நாமளே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.